வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது, மாநிலங்களே இல்லாத நிலை உருவாகும் என்று மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. உச்சநீதிமன்றத்தின் கடும் கண்டனத்திற்குள்ளான ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி விலகியிருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். இதுவரை எந்த ஆளுநரும் இதுபோன்று நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளானதில்லை என பேச்சு. அதிமுக வெளியிட்டது தேர்தல் அறிக்கை அல்ல, பழனிசாமியின் பம்மாத்து அறிக்கை. திமுக சொன்னதை நகல் எடுத்து அறிக்கையாக வெளியிட்டுள்ளதாக விமர்சனம். வேடந்தாங்கல் பறவை போல பாமக அடிக்கடி கூட்டணியை மாற்றிக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாஜகவுக்கு 0 மதிப்பெண் கொடுப்பேன் என்ற ராமதாஸ் அக்கட்சியின் கூட்டணி அமைத்து வாக்கு கேட்பது ஏன் என கேள்வி. தேனி மக்களவை தொகுதியில் அமமுக சார்பில் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். தேனியில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தேனி தொகுதியில் மட்டும் கவனம் செலுத்தும் டிடிவி தினகரன். நாளை முதல் 8 நாட்களுக்கு தேனியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாம் தமிழர் கட்சியின் 40 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்தார் சீமான். தமிழ்நாடு புதுச்சேரியில் 20 ஆண்கள் 20 பெண்கள் போட்டி. நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் வீரப்பன் மகள் வித்யாராணி போட்டி. விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ஜெமினி போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் நெல்லையில் போட்டியிடும் வேட்பாளர் மாற்றம். சிம்லா முத்துச்சோழனுக்கு பதில் ஜான்சி ராணி போட்டியிடுவார் என்று அறிவிப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தூத்துக்குடி வேட்பாளர் அறிவிப்பு. எஸ்டிஆர் விஜயசீலன் போட்டியிடுவார் என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. கோவையில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பேச்சு. பாஜக கூட்டணிக்கு கோவையில் வாக்குகளே கிடைக்காது என்று உறுதி. மக்களவை தேர்தல் குறித்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. ரயில்களில் உள்ள ஒன்றிய அரசின் விளம்பரங்களை அகற்ற திமுக வலியுறுத்தல். ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் டெபாசிட் இழக்க வேண்டும். அறந்தாங்கியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். சென்னை சேலையூர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வங்கதேச ராணுவத்தினரால் கைது. அமெரிக்க டாலர் மற்றும் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து வங்கதேச ராணுவ முகாம் போலீசார் தீவிர விசாரணை. ராசிபுரம் அருகே 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 29 கிலோ தங்கம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இருந்தாலும் அதிக அளவில் நகைகளை எடுத்துச் சென்றதால் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனியில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ள 300 டன் மலை வாழைப்பழங்கள். ஒரு பழம் 6 ரூபாய் முதல் 11 ரூபாய் வரை விற்பனை. தமிழ்நாட்டில் கள்ளக்குடி, வல்லம் உள்ளிட்ட 5 சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டணத்தை உயர்த்தியது ஒன்றிய அரசு. வரும் 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பு.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு எதிராக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதம் செய்வதற்கு எதிர்ப்பு. சிறையிலிருந்து மனைவி மூலம் கட்சி தொண்டர்களுக்கு செய்தி அனுப்பிய அரவிந்த் கெஜ்ரிவால், எந்த சிறையிலும் தம்மை நிரந்தரமாக அடைத்து வைக்க முடியாது என்று கெஜ்ரிவால் கூறியதாக அவரது மனைவி பேட்டி. அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளான 41 நிறுவனங்களிடம் 2471 கோடி ரூபாய் நன்கொடை பெற்ற பாஜக. சோதனை நடந்த 3 மாதங்களில் 121 கோடி ரூபாய் பெற்றதும் அம்பலம். திமுக கூட்டணி கட்சிகள் தீவிர பரப்புரையில் இறங்கியுள்ள நிலையில் பிற கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதில் மும்முரம் காட்டி வருகின்றன. இதனிடையே கூட்டணி பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்று அதிமுக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அமைச்சர் பெரியசாமி தனது முதல் நாள் பிரச்சாரத்தை தொடங்கினார். திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தனுக்காக வாக்கு சேகரித்த அவர் பொதுமக்களோடு அமர்ந்து டீ குடித்தபடியே ஆதரவு திரட்டினார். இதற்கிடையே யாருடைய கூட்டணியையும் நம்பி அதிமுக இல்லை என தெரிவித்துள்ள அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி பாமகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னார். 0 கொடுப்போம்னாரு. அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறும் சொல்றாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவர் கூட்டணி வச்சுக்கும்போது நாங்கள் ஜெயிச்சுமா? ஜெயிக்கலையே. 2019 அவ்வளோதான் கூட்டணி இருந்தது. 2021 அவ்வளோதான் கூட்டணி இருந்தது. எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம்? ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி அல்ல. கரூர் அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை அறிமுகப்படுத்தும் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் கூட்டணியை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்று தெரிவித்தார். கூட்டணி பற்றி கவலைப்படாத, மக்களோட கூட்டணி வைத்திருக்கிறோம், அதை மனதில் வைத்து நீங்கள் செயல்படுங்கள் என்று சொன்னார். இது உண்மையான, இது உண்மை. பல முறை நடந்திருக்க. நம்மளால சொல்றான் கூட்டணி நீ ஏன் புரட்சி மதிப்பிடுற? நம்ம உயர்ந்தவன், நம்ம பெரிய கட்சிங்கிற மனசுல வேணும் நமக்கு. அதிமுக கூட்டணி கட்சியான SDPIக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டதன் ரகசியத்தை முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருக்கிறார். திண்டுக்கல்லில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர் தமக்கு சரியான தூக்கம் இல்லாமல் போதையில் உளறுவதாக கூறியதால் சிரிப்பலை எழுந்தது. எங்க சின்னத்துல நிக்கிறோம், பானை சின்னம், டிவி சின்னம், அந்த சின்னம் எதாவது கேட்டுட்டா வணக்கம் சொல்லி என்னன்னா என் மகனை யாரும் நிறுத்திருப்போம். ஆனால் ரெட்டலில் சொன்னதுனால முதல் மரியாதை, முதல் வெற்றி உங்களுக்கு சொல்லிட்டோம். அதனாலதான் இதான் ரகசியம், வேற ஒண்ணுமே இல்லை. இனிமேல் எங்களை பத்தி 2 பேர் படத்தை கொஞ்சம் அழகா போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏதேனும் மாறி இருக்கு, இதெல்லாம் கோதில சென்னையில் கூட்டணி கட்சி தலைவரான G.K. வாசனை தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் மக்களின் அக்காவாக செயல்பட விரும்புவதாக குறிப்பிட்டார். இப்போ கவர்னர் இருந்தால் மக்கள் பணி ஆற்றலியா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. அப்படி இல்லை. கவர்னர் வந்து இப்படி உட்கார முடியாது, அண்ணன் பக்கத்தில் உட்கார முடியாது, சகோதரர் பக்கத்தில் உட்கார முடியாது, நேரடியாக மக்கள்கிட்ட நான் பேச முடியாது. அது மட்டுமல்ல, மக்களின் சகோதரியாக, மக்களின் அக்காவாக செயலாற்றுவேன் என்பதற்காகத்தான் நான் இங்கே போட்டி போடுகிறேன். கோவையில் திமுக அதிமுக இடையே மட்டும்தான் போட்டி என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பாஜகவுக்கு வாக்குகள் கிடைக்காது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை. போட்டி திமுக அதிமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கருத்துல எல்லாம் நல்லா விவரமானவங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது. உங்களுக்கு 4% ஓட்டு இருக்கு. சரி, இன்னும் அவங்க வந்து இன்னைக்கு அந்த அவங்க கூட சேர்ந்த கூட்டணி கட்சி இங்க யாராவது இருக்காங்களா? அந்த கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கு பாமக இங்க ஓட்டு இருக்குதா? நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் எதிரிகளை வெற்றி கொள்ள வேண்டி
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் யாகம் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக தேர்தலில் வெல்லாது என்றார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3000 ரூபா மத்திய அரசில் கேட்டு வாங்கி கொடுக்கணும். முதல்ல தேர்தலில் ஜெயிக்கணும். எந்த அரசாங்கத்தோடு கூட்டணியில் இருக்கணும். அவங்க எந்த கூட்டணியிலும் இல்லை. மத்திய அரசில் கேட்டு வாங்கி கொடுக்கணும். அதை நாங்களே கொடுத்துருவோமே. இவங்க எது கொடுக்கறது? ராசிபுரத்தில் தேர்தல் தொடர்பான அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, கர்நாடக அரசிடம் இருந்து தமிழ்நாடு அரசால் தண்ணீரை பெற்றுத்தர முடியவில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். ஆனால் தப்பி தவறி கூட பாஜக மீது எந்த குற்றச்சாட்டையும் விமர்சனங்களையும் அவர் முன்வைக்கவில்லை. இதற்கிடையே ராமநாதபுரம் தொகுதியில் களமிறங்கும் ஓ பன்னீர்செல்வத்தை டெபாசிட் இழக்கச் செய்வோம் என்று அறந்தாங்கி அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் நட்சத்திர வேட்பாளர்கள் மோதும் தொகுதிகள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். வடசென்னை தொகுதியில் திமுக சார்பில் கலாநிதி வீராசாமியும், அதிமுக சார்பில் ராயபுரம் மனோவும், பாஜக சார்பில் பால் கனகராஜும் போட்டியிடுகின்றனர். தென் சென்னையில் திமுகவில் தமிழச்சி தங்கபாண்டியன், அதிமுகவில் ஜெயவர்தன், பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மத்திய சென்னையில் திமுக சார்பில் தயாநிதி மாறன், தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி, பாஜக சார்பில் வினோஜ் பி செல்வம் களம் காண்கின்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் திமுக சார்பில் டி.ஆர். பாலு, அதிமுக சார்பில் பிரேம்குமார், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் வேணுகோபால் ஆகியோரும், அரக்கோணத்தில் திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன், அதிமுக சார்பில் ஏ.எல். விஜயன், பாமக சார்பில் கே. பாலு ஆகியோரும் களம் காண்கின்றனர். தருமபுரியில் திமுகவின் ஆ. மணி, அதிமுகவின் அசோகன், பாமகவின் சௌமியா அன்புமணி ஆகியோர் மோதுகின்றனர். நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் ஆ. ராசா, அதிமுக சார்பில் லோகேஷ், பாஜக சார்பில் எல். முருகன் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கோவையில் திமுக சார்பில் ராஜ்குமார், அதிமுக சார்பில் சிங்கை ஜி. ராமச்சந்திரன், பாஜக சார்பில் அண்ணாமலையும் களம் காண்கின்றனர். பெரம்பலூரில் திமுக வேட்பாளராக அருண் நேரு, அதிமுக சார்பில் சந்திரமோகன், ஐஜேகேவின் பாரிவேந்தர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். சிதம்பரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன், அதிமுகவின் சந்திரகாசன், பாஜகவின் கார்த்தியாயினி ஆகியோரும், மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் சு. வெங்கடேசன், அதிமுக சார்பில் சரவணன், பாஜக சார்பில் ராமசீனிவாசனும் மோதுகின்றனர். தூத்துக்குடியில் திமுகவின் கனிமொழி, அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் விஜயசீலன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேனியில் போட்டியிட உள்ளதால் தான் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பெரியகுளத்தில் தனது ஆதரவாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தான் கேட்டுக்கொண்டதன் காரணமாகத்தான் டிடிவி தினகரன் தேனியில் போட்டியிடுவதாக கூறியுள்ளார். முன்னதாக பன்னீர்செல்வத்தை வரவேற்ற ஆதரவாளர்கள் வருங்கால ஒன்றிய அமைச்சர் என்று கூறி வாழ்த்து முழக்கங்களை எழுப்பினர். வருங்கால மத்திய அமைச்சர், வருங்கால மத்திய அமைச்சர். இங்கு நம்முடைய அருமை சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் 1999 நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு நம்முடைய அனைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று பொதுமக்களுடைய ஆதரவை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார்கள். இந்த தொகுதிக்கு வந்ததற்கு பின்னால் அவர் செய்த நல்ல பல காரியங்களை நாம் மீண்டும் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வருகின்ற நம்முடைய டிடிவி சார் அவர்களை மாபெரும் வெற்றியடைய செய்வது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி மேற்கொண்ட ஆலோசனையில் ரயில்களில் உள்ள ஒன்றிய அரசு விளம்பரங்களை அகற்ற வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலை நடத்துவது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த ஆலோசனையில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி, மெட்ரோ, வந்தே பாரத் ரயில்களில் உள்ள ஒன்றிய அரசு விளம்பரங்களை அகற்ற வேண்டுமென எடுத்துரைத்ததாக தெரிவித்தார். விளம்பரங்கள், சில விளம்பரங்கள் மெட்ரோ ட்ரெயினில்
வந்தே பாரத் ட்ரெயின்லாம் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதை அகற்றணும். அதாவது வந்து பாரபட்சம் இல்லாமல் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க, கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பணம் யாருது என்னன்றதை வெரிஃபை பண்ணி உடனடியாக கொடுத்துடணும். தேவையில்லாத பப்ளிக் ஹாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. இதேபோல வாக்குச்சாவடிக்கு வர முடியாது என அறிவித்த 85 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பட்டியலை அரசியல் கட்சிகளுக்கு வழங்க வேண்டுமென அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வீடுகளுக்கே சென்று வாக்கை பதிவு செய்யும் போது நடைமுறைகளை முறையாக பின்பற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. 85 வயது உள்ள அந்த முதியோர்கள், அதே போன்று மாற்றுத்திறனாளிகள், அவர்களை கண்டறிந்து அதிகாரி, அதாவது பிஎல்ஓ அதிகாரி, பூத் லெவல் ஆஃபீஸர், அனைத்து கட்சி, அதாவது கேண்டிடேட்ஸ் என்று சொல்லக்கூடிய யார் போட்டிட்டாலும் அவருடைய ஏஜென்ட்டுங்க, இவரெல்லாம் நேரடியாக காவல்துறை உதவியுடன் அந்த இல்லத்திற்கு சென்று அவர்கள் வெளியே நிற்பாங்க. ஆனால் உள்ளே பிஎல்ஓ மட்டும் போய் அந்த வாக்குகள் அவர்கள் பெற வேண்டும். சரி, இதில் எந்த விதமான அளவுக்கு ஒரு 100% அளவுக்கு தவறு ஏற்படாமல் முழுமையான அளவுக்கு இதை தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இதை வலியுறுத்தும். எல்லா கட்சிகளுக்கும் அந்த பட்டியல் கொடுக்கப்பட வேண்டும் என்ற வகையில் அந்த கருத்து சொல்லியிருக்கோம். அதுவும் அவங்க கன்சென்ட்லாம் வாங்கிட்ட பிறகு எவ்வளோ பேர் அந்த வீட்டில் வாக்களிக்கிறாங்கிறதெல்லாம் இசைவை நாங்கள் தெரிவிக்கிறேன் சொல்லியிருக்கோம். தேர்தல் முன்னேற்பாடு, பரப்புரையில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்டவை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளில் இறுதி வாக்காளர் பட்டியல் அரசியல் கட்சிகளிடம் வழங்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான திமுகவின் பிரச்சார பொதுக்கூட்டம் திருவாரூர் அருகே கொரடாச்சேரியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி, நாகை தொகுதி கூட்டணி வேட்பாளரான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த செல்வராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த மக்களவைத் தேர்தல் நாட்டில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என்று கூறினார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களே இருக்காது என்றும் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கான தேர்தல் இது. இந்தியாவோட மாநிலங்களை மக்களாட்சியை, மத சார்பின்மையை, பன்முகத்தன்மையை, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது. நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது. நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது. இவ்வளவு ஏன் மாநிலங்களே இருக்காது. திமுகவின் தேர்தல் அறிக்கையை நகல் எடுத்து பம்மாத்து பழனிசாமி தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர், பச்சை துண்டு போட்டு விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்தவர்தான் பழனிசாமி என்றும் காட்டமாக சாடியுள்ளார். ஒன்றிய அரசுல பாஜக கூட கூட்டணியாக இருந்து சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாம துரோகங்களை மட்டுமே செஞ்ச பழனிசாமி அவர் பங்குக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது தேர்தல் அறிக்கை அல்ல, பழனிசாமியுடைய பம்மாத்து அறிக்கை. அவர்கிட்ட அதிகாரம் இருந்தபோது ஒன்றிய அரசிடமிருந்து உருப்படியாவது எதையாவது பெற்று தந்தாரா? பாஜகவினுடைய பாதம் தாங்கியா உதவாக்கரையா இருந்த பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? ஆளுநரை நியமிக்கிறப்போ முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று நியமனம் செய்யணுமா? திமுக சொன்னதையே அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், பழனிசாமி அவர்களே, திமுக அரசுக்கு குடைத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆளுநர். அவரை கண்டிச்சு ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கீங்களா? இல்லையே.
தொடர்ந்து ஆளுநர் RN ரவி குறித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நாட்டிலேயே எந்த ஆளுநரும் இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தால் கண்டனத்திற்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார். மோடி அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்தால்தான் எதுவும் செய்யாத பாஜக மீது மக்களின் வெறுப்பு அதிகரிக்கும் என்று கூறியுள்ள முதலமைச்சர், மாநிலத்தை அடகு வைத்த அதிமுக, தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாத பாஜக இருவரையும் வீழ்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாம் தமிழர் கட்சியில் தலா 20 ஆண்கள் 20 பெண்கள் என 40 வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரே மேடையில் அறிமுகம் செய்து வைத்தார். சென்னை துரைப்பாக்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தலா 20 ஆண்கள் 20 பெண்கள் என 40 வேட்பாளர்களை ஒரே மேடையில் சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். இதில் 10 ஆண் மருத்துவர்கள், 6 பெண் மருத்துவர்கள் என மொத்தம் 16 மருத்துவர்கள் வேட்பாளர்களாக களம் இறங்குகின்றனர். 6 பொறியாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் என மொத்தம் 9 பேர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். திரைப்பட இயக்குநர்கள் களஞ்சியம் விழுப்புரத்திலும், ஜெகதீசன் கள்ளக்குறிச்சியிலும் போட்டியிடுகின்றனர். தலா ஒரு ஆண், பெண் என 2 விவசாயிகள், தலா ஒரு தொழில் மேலாளர், உணவு வல்லுநர், ஒளிப்பட கலைஞர், பெண் தொழில் முனைவோர், வீரக்கலை மீட்பாளர் என மொத்தம் 40 வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி களம் இறக்கியுள்ளது. பாஜக இளைஞரணி நிர்வாகியாக இருந்த வீரப்பன் மகள் வித்யாராணி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெண்ணாகரத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் இலங்கை கடற்படையையும் அதனை தடுக்க தவறிய ஒன்றிய அரசையும் கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ராமேஸ்வரம் மீனவர்களின் கோரிக்கை. அதேபோல் இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இதனை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்கள் வாழ்வாதாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் உள்ள பிடிபட்டிருக்கிற மீனவர்களையும் விசைப்படகுகளையும் மீட்பு கோரி காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம். 8ஆம் தேதிக்குள்ளே அவர்களை விடுதலை பண்ணலைன்னா 8ஆம் தேதிக்கு மேலே ஓட்டுச்சீட்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஒப்படைக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த 8ஆம் தேதிக்குள்ளே மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் இந்த மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு கொடுக்கணும். இது தொடர் வண்ணமாகவே நடந்து கொண்டு இருக்குது. மீனவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் வேதனையும் கொடுத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போயிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா என்கிற செய்தியை மீனவர்களை அனுப்பிவிட்டு கணவன்மார்களுக்கு, தாய் தகப்பனுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. வந்துட்டாங்களான்னு கேட்டால் தான் அவங்களுக்கு ஒரு ஊர்ஜினம். இலங்கை கடற்படையின் அத்துமீறல் தொடர்பாக தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் கூறியுள்ளனர். இதற்கு மேலும் தங்களது பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் ஏப்ரல் 8ஆம் தேதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதார் மற்றும் வாக்காளர் அட்டைகளை திரும்ப ஒப்படைக்கும் போராட்டம் நடத்த உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் மக்களவைத் தேர்தலை புறக்கணிப்போம் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் வேலை நிறுத்தத்தால் தினமும் 1 கோடி ரூபாய் அளவுக்கு மீன்பிடி தொழில் மூலம் கிடைக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் கள்ளக்குடி, வல்லம் உள்ளிட்ட 5 சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டணத்தை உயர்த்தி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை சுங்க கட்டணம் மாற்றியமைக்கப்படும். அந்த வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி அரியலூர் மாவட்டம் மணக்கெதி, திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, வேலூர் மாவட்டம் வல்லம், திருவண்ணாமலை மாவட்டம் இனம் கரியாந்தல், விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுவதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. மணக்கெதி சுங்கச்சாவடியில் ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான பயண கட்டணம் 5 முதல் 15 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர பாஸ் கட்டணம் அதிகபட்சமாக 300 ரூபாய் வரை உயர்த்தப்படுகிறது. கள்ளக்குடி சுங்கச்சாவடியில் ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான பயண கட்டணம் 5 முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர பாஸ் கட்டணம் அதிகபட்சமாக 400 ரூபாய் வரை உயர்த்தப்படுகிறது. வல்லம், இனம் கரியாந்தல், தென்னமாதேவி சுங்கச்சாவடி
சுங்கச்சாவடியில் ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான பயண கட்டணம் 5 முதல் 10 ரூபாய் வரையிலும் மாதாந்திர கட்டணம் 100 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளை அகற்ற அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் ஒன்றிய அரசு சுங்க கட்டணத்தை மேலும் உயர்த்தியிருப்பது வாகன ஓட்டிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. சுங்கச்சாவடிகளை அகற்ற அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் ஒன்றிய அரசு சுங்க கட்டணத்தை மேலும் உயர்த்தியிருப்பது வாகன ஓட்டிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி பழனியில் முருகன் கோவில் அடிவாரத்தில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பக்தர்களுக்காக 300 டன் மலை வாழைப்பழங்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. பழனி பாலதண்டாயுதபாணி சாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தை தொடர்ந்து நாளை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெறுகிறது. இதையொட்டி பழனிக்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்த வண்ணம் உள்ளனர். பங்குனி உத்திர திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் மலையடிவாரத்தில் தங்கி பஞ்சாமிர்த பிரசாதம் செய்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து தங்களது ஊர்களுக்கு எடுத்து செல்வது வழக்கம். இதையொட்டி பஞ்சாமிர்தம் தயாரிக்க முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும் மலை வாழைப்பழங்கள் சுமார் 15 லட்சம் எண்ணிக்கையில் வியாபாரிகள் விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். பங்குனி உத்திரத்திற்கு இந்த ஆண்டு பழத்தினுடைய வரத்து கம்மி. சென்ற ஆண்டு 25 லட்சம் பழம் வந்தது, இந்த ஆண்டு 15 லட்சம் பழம் தான் வந்திருக்கு. ரேட்டு வந்து 6 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் இருக்குங்க. ஒரிஜினல் சிறுமலை பழம் வந்து 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் இருக்குது. கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் வந்து 1 ரூபா 2 ரூபா அதிகமாக தான் இருக்குது. அது காரணம் கேட்டால் என்னங்கிறாங்க, சரியான விளைச்சல் இல்லை, தண்ணி வசதி இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் பழ வரத்து கம்மி, அதனால் வந்து ரேட்டு கூடிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் ஓடியாடி கேட்குறோம், அவங்க வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த நட்பின் அடிப்படையில் ஒரு 25 பைசா குறைச்சி கொடுக்குறேன்னு வேணால் சொல்கிறாங்க. அவங்க சப்போஸ் ஒரு 8 ரூபா சொல்கிறாங்கன்னா ஒரு 20 பைசா குறைச்சி 7.80 தரேன்னு சொல்கிறாங்க. அச்சா, இதுதான் நானும் ரெகுலராக இப்போ அவங்க தான் வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு திருப்தியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குடகு, ஆடலூர், பன்றிமலை, சிறுமலை, கொடைக்கானல் உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து மலை வாழைப்பழங்கள் பழனிக்கு கொண்டு வரப்பட்டு உள்ளன. வாழைப்பழத்தின் தரத்தின் அடிப்படையில் ஒரு பழம் 6 முதல் 11 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விளைச்சல் சற்று குறைந்ததால் வாழைப்பழத்தின் விலை சற்று அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பழனியில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் எவ்வளவு பழங்களை கொண்டு வந்தாலும் விற்று தீர்ந்துவிடும் என அவர்கள் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.